ஹைடா. மாஃபியா. போலீஸ் மாமா வரும். ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது டார்க் ரூமு சிக்க உட்காந்துட்ருக்கான் சேரில். அவனுக்கு முன்னாடி ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என் கையை கழட்டி விடுங்க. யார் நீங்கள்? என்னை 3 டேஸாக இங்கே அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கையை கால் ஆட்டிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கா. ஏய் கத்தாத, காது கொய்யின்னு இருக்கு. ஆமாம், நீ 3 டேஸாக சாப்பிடவே இல்லையாமே. ஏன் சொல்லு, ஏன் சாப்பிடல? என்னை கழட்டி விடுங்க. நான் யாருன்னு தெரியாமல் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. யாருன்னு தெரியாமலா? ஏய், தெரிஞ்சு தாண்டி உன்னை துவைக்க நீ தான். நான் யாருன்னு தெரியாமல் இப்படி என்கிட்ட பேசிகிட்ருக்க. என்னன்னு தெரியல, எனக்கு உன் மேலே கோவமே வரல. பிகாஸ் எனக்கு கோவம் வந்தா நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டே இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு சித்தும் பொண்ணம்மா இருப்ப. அறிவு இருக்கா உங்களுக்கு? கையை கழட்டி விடுங்க. கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட போனேன்னா நீ எல்லாத்தையும் சொல்லி உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வைப்பான். நீ என்ன வேணாலும் பிடிங்கோ. 3 டேஸாக நீ சாப்பிடவே இல்லையா? நான் ஒன்றும் உன் மேலே இருக்க அக்கறையில் வந்து உன்னை பார்க்கல. நீ சாப்பிட்டா ஒன்றும் இல்லை, சாப்பிட்லன்னு எனக்கு ஒன்றும் இல்லை. பட் அப்படி சொல்லிட்டு அவன் கன் எடுத்து லோட் பண்ணிட்டே நீ என் கையால் இதற்கு பாரு கண்ணு, இதெல்லாம் சாகணும். சாப்பிடாம பட்டி கிடந்து சாகலான்னு முடிவு எடுத்துருக்கியா? அதுக்கு நான் அவ்வளோ பண்ணவே மாட்டேன். நீ என் கையால் தான் சாகணும், சாப்பிட அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறான். சாப்பிட முடியாதோ? டேய், ஃபுட் கொண்டு வாங்க. அவங்கள எடுத்துகிட்டு வராங்க. கிச்சனில் நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு பிளேட்டில் ஃபுட்டு வச்சுட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே கொண்டு போகும்போது, ஆமாம் யாருக்கு இந்த ஃபுட்டா? வரேன் இரு அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. சிஸ்டமில் ஒரு அலர்ட் வந்ததில்ல, என்னவா இருக்கும்? இவன்கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் பின்னாடியே போகிறீங்க. எங்கே அவன் போகிறான்? இவன் சாப்பிட போகிறானா? ரூமுக்கு கொண்டு போகிறான்னா என்ன? ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்க. அவன் ரூமுக்கு போகல, அதுக்கும் மாற அது பக்கத்தில் ஒரு ரூம் லாக்காக இருக்கும் இல்லையா, அந்த ரூமுக்கு போகிறான். இந்த ரூம் தான் லாக்காக இருந்ததே. அப்படி திங்க் பண்ணும்போதே அவன் உள்ளே போயிட்டான். அப்போது நம்ம கெஸ் பண்ண மாதிரி இது உள்ள யாரோ இருக்காங்க, போய் செக் பண்ணுவோம். இது கூட தெரிஞ்சுக்காம நம்ம கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கோம். அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அவன் பின்னாடியே போனால் கொஞ்ச நேரத்தில் ஜிகே அந்த ரூம்லேருந்து வெளில வரான். திரும்பி டேய் சாப்பிட்டா பாருங்க, இல்லைன்னு வையி போட்டு தள்ளிடுங்க அப்படி சொல்லிட்டே வெளில வரான். அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ யாரோ அந்த ரூமில் இருக்காங்கன்னு. ஜிகே வரான் இல்லையா, ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கீங்க. ஸோ ஓகே நம்ம மேலே டவுட் பட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நகர்ந்து நிற்க யாரோ அங்கேருந்து கிராஸ் ஆன மாதிரி ஜிகேக்கு ஃபீல் ஆகிடுச்சா. திருப்பி பார்த்தா நீங்கள். டேய் என்ன பண்ணுற? ஐயோ ஏதாவது சொல்லுமே. ஆன் உன்னதான் என்ன பண்ணுற? அவனே முழிச்சு பார்க்குறீங்க. உன்னை இது பக்கம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, என்னடா பண்ணிட்டு இருந்த? ஐயோ டவுட் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ஓகே ஏதாவது சொல்லுவோம். அது சார் இல்லை, நான் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ ரெட் கலரில் அல்லாட்டா எப்போ வந்தது? எத்தனை டைமா? எதுக்கு இவன் இப்படி பார்த்துட்றான்? உன்னதான் எத்தனை மணிக்கு வந்தது? ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். 10 நிமிஷமா அலாட் அடிச்சிட்டு இருக்க. டேய் எங்கடா இருக்கீங்க? எங்க எவனையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வேகமா சிஸ்டம் முன்னாடி வரான். அலாட்னா அப்போ அங்கிள் பண்ணிருப்பாரா? பிகாஸ் அலாட் ஜேகே வி அப்புறம் அங்கிள் உங்க 3 பேர்ல தான் ஆக்டிவா இருக்கும். ஸோ இப்போ அங்கிள் தானே இல்லை அப்படி சொல்லிட்டு ஓகே அங்கிள் தான் அலாட் பண்ணியிருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சிஸ்டம் முன்னாடி வரான். வி கிட்ட இருந்து வந்திருக்கு. வி எங்கடா இருக்க? அடுத்த செகண்ட் விக்கு கால் பண்றான். வியோட மொபைல் கீழே விழுந்திருக்கு. வி லைட்டா எடுக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட யாருமே இல்லை. எட்டு எக்கடா இருக்கா? எக்க மாட்டிக்கிட்ட. இதுக்கு தான் நீ கால் பண்ண எடுக்கலையா
அப்படி திங்க் பண்ணிட்டு சிஸ்டம்ல போயிட்டு அந்த அலர்ட் வந்திருக்கும் இல்லையா, அதை அக்செப்ட் பண்றான். அடுத்த செகண்ட் எல்லாருக்குமே நோட்டிபிகேஷன் பாஸ் ஆகுது. அட் டைம்ல எல்லார் போன்லயும் ரிங் வருது. இது உங்களுக்கே ஃபீல் ஆகுது. உங்க முன்னாடி ஒரு 2-3 பேர் நின்னுட்டு இருப்பானுங்க, சின்ன பேரு ரூம்ல இருப்பானுங்க, கொஞ்சம் பேர் வெளியே நின்றுட்டு இருந்தா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி மொபைல் எடுக்கிறானுங்க. நீங்க திரும்பி திரும்பி எல்லாரையுமே பாக்குறீங்க. எல்லார் போனுக்கும் அலர்ட் வந்திருக்கு. அவங்க அலர்ட் ஆயிட்டு எல்லாரும் வந்து ஹால்ல அசம்பிள் ஆகுறாங்க. உங்களுக்கு இது என்னடா இவனுக்கு வேற லெவல் அட்வான்ஸா இருக்கானுங்களே, போலீஸ் நம்ம கூட இவ்வளவு இந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்க மாட்டோம், இவனுக்கு என்ன இப்படி இருக்கானுங்க, அதனாலதான் ஜேகே கிட்ட யாராலையும் கிட்ட வரவே முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜேகே பாக்குறீங்க. பட் ஜேகே மட்டும் கொள்ளுப்பத்தோட அவன் போனை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அலர்ட் வராதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். பிகாஸ் அதுல தானே லொகேஷன் இருக்கும். பார்த்துட்டே இருக்கான். அவன் போனுக்கு மட்டும் அலர்ட் வரல. ஏதோ நமக்கு அலர்ட் வரலையா, லொகேஷன் எதுக்கு நம்மளுக்கு காட்டவே இல்லை. அப்படி அவன் பார்த்துட்டே இருக்கான். சார் சார் கிட்ட இந்த அலர்ட் அப்படின்னு அவன் பேசும்போதும் உன் மொபைல் கொடு. அவனும் கொடுக்குறான். ஜேகே இதை வாங்கிக்கிட்டு அண்ட் காரடு. என்னத்து நம்பலாம், இவனுக்கு என்ன பண்றாங்க, எங்க போறாங்க எதுவுமே தெரியல, இவங்க கூட எங்க போய் மாட்டிக்கிறது. அண்ட் காரடு அப்படி சொல்லிட்டு அவன் குடுக்குடுன்னு போயிட்டு கார்ல ஏறுறான். வேற வழி இல்லை, நீங்க போய் தானே ஆகணும். நீங்க அந்த பூட்டின ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டே உன்னது வெளியே எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் நான் இங்கிருந்து எஸ் ஆக்க முடியும் அப்படி சொல்லிட்டே நீங்க கார் எடுக்கிறீங்க. எங்க போறீங்க தெரியல, என்ன பண்ண போறீங்க தெரியல, எங்க கூட்டிட்டு போறான், எதுக்கு கூட்டிட்டு போறான்னு தெரியல, இவனை நம்பி எப்படிடா போறது அப்படிங்கிற மாதிரி நீங்க கார் எடுக்கிறீங்க. ரொம்ப ஸ்லோவா ஓட்டுறீங்க. ஃபாஸ்ட் டிரைவ் பண்ண. நீங்க எங்க, நீங்க தான் போலீஸ் ஆச்சே. டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி சிக்னல் எல்லாம் ஸ்டாப் பண்ணி நீங்க பொறுமையா ஓட்ட. ஜேகேக்கு அதெல்லாம் டைமே இல்லை. பிகாஸ் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அவன் காலரை பிடிச்சி இழுத்து பின்னாடி தூக்கி போட்டுட்டு அவன் வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க கையை அடிச்சுக்கிட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்க போய் பின்னாடி விழுந்ததுதான். ஜேகே அவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டுறான். அந்த ரோட்ல அவன் மட்டும்தான் அவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். அங்கிருந்து அலர்ட் வந்திருக்கும் இல்லையா, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வியோட ஃபோனுக்கு கிரீன் சிக்னல் வருது. அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? டேய் என்னடா ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நீங்க நான் செத்ததுக்கு அப்புறம் தான் வருவீங்க போல அப்படியே திங்க் பண்ணிட்டே அவனால எழுந்துக்கவே முடியல. கொஞ்சம் நகர்ந்து மொபைல் எடுக்கலான்னு போனா ஒரு ஷூட்டு ஒட்டம் கோத்தா எங்கிருந்து தாண்டா சுடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு கீழே இருந்து ஒரு குச்சி மாதிரி எடுத்து அவன் மொபைல் எடுக்கிறான். அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, யானுக்கு கால் பண்ணி யான் எங்க இருக்க சார், இப்போதான் அலர்ட் வந்துட்டு. என்னாச்சு சார்? வந்துச்சா, சரி கொஞ்சம் சீக்கிரமா வா, என்னால் முடியல. அந்த ஜேகேக்கு தெரியாதுல்ல. இல்லை சார், நான் சார்கிட்ட எதுவும் சொல்லலை. ஓகே சீக்கிரமா வா. யான் ஃபாஸ்டா வந்துட்டே இருக்கும் போது ஓகே கண்ணு எங்காவது இருப்போம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டோர் ஓப்பன் பண்ணி எடுக்க வரும்போது அந்த செகண்ட் உங்க சிஸ்டர் அங்க வந்து முன்னாடி நிக்கிறா. அப்படியே ஷாக் ஆயிட்டான். வயன் எங்க என்ன பண்ற அப்படி கேட்கிறா. நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ணிப்போம். என்னன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வாழன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அவ 2 பேருக்கும் ஏன் ஒய்யன் சொல்லக்கூடாது அப்படி சொன்னா. ஒருத்திக்கு மட்டும் ஜியா அப்படி கூப்பிடுறதுனால ஃபீல் பண்ண முடியலையா? ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், அக்கா தங்கச்சிக்கு 2 பேருக்குமே ஒயன்னே சொல்லிப்போம். நீங்களே நான் ஏதாவது மாற்றி சொன்னா புரிஞ்சுக்குங்க. ஃபைட்டிங் லவ் பார்த்தவங்களுக்கு இது புரியும். பிகாஸ் 2 பேரையும் ஒயன் தான் சொல்லுவேன். ஸோ அதே போல தான் இதுலேயும் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் மின் வயன் ஜின் வயன். அக்காவுக்கு வந்து ஜின் ஒன்று வச்சுப்போம், தங்கச்சிக்கு வந்து மின் வயன் வச்சுப்போம். மறந்துடாதீங்க. சரி ஓகே. வயன் எங்க என்னடி பண்ற அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அவ பெண் பண்ணி கிளம்புங்கிறது கிளம்பலாம். இங்க இருக்கிறது அவ்வளவா சேஃப் கிடையாதோ,
எப்போவுமே நான் உன்னை என் கூட வச்சுக்கதான் பார்ப்பேன். பட் இது சேஃப் இல்லைன்னு எனக்கே தெரியும். அதனால தாண்டி இங்கேருந்து நான் உன்னை அனுப்பிவிட்டா. இல்லைன்னா உன்னை அனுப்பி இருக்கவே மாட்டான். போயிட்டு அக்கீன் என்னடி பண்ணுறீங்க? கிளம்புக்க வாங்க வைக்கிறது கிளம்பலான்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு முன்னாடி கையெடுத்தா அவங்கிட்ட கொடுத்தா, சீக்கிரம் வாங்க இங்கிறது போகலாம். நீங்கள் பாருவன் எங்கிறது தயவு செஞ்சு நீல் டவுன் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி போனியோ அதே போல் போயிடு. எங்கிறது நான் மூவ் நானா கண்டிப்பாக என் பின்னாடியே வருவாங்க. அது உனக்கு சேஃப் கிடையாது. பிகாஸ் என்னை தேடி தான் எல்லாரும் வந்திருக்காங்க. எங்கிறது ஃபர்ஸ்ட் கிளம்பு. இல்லை என்னால் உங்களை விட்டு போக முடியல. போகணும் வேண்டாம், இங்கே விட்டுட்டு போகணும்னு நினச்சி தான் போனேன். பட் என்னால் முடியல. வாங்கங்கிறது போகலாம். ஏய் ஆரம்பிச்சுக்கிட்டியா? என்னமோ சொல்லுவாங்களே, ஆஸ் அ டாக்டரா ஒரு உயிர் கூட போகக்கூடாதோ சம்திங் ஏதோ அதுக்காக நீ ரிட்டர்ன் வந்திருக்கியா? அதுக்காக ஒன்றும் கிடையாது. நான் டாக்டர் அங்கே வரல. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே பொண்டாட்டி அங்கே வந்திருக்க. எழுந்துருங்க. அவன் கையை டச் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கங்கிறது போகலாம். என்னால் இது மாதிரி உங்களை விட்டுட்டு போக முடியல. நான் கூட நினைச்சேன் நீங்க இருந்தா எனக்கு டார்ச்சரா இருக்கும், இங்கே விட்டுட்டு போகலாம் நினைச்சேன். பட் என்னால் முடியல. இவ்வளோ பெயின்லையோ லைட்டாக சிரிப்பு வருதா? நான் டாக்டர் அங்கே வரல. எனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க தானே என்னோட புருஷன், இதனால தான் வந்திருக்கேன். அப்படி சொல்லிட்டு அவன் கையை எடுத்து ஷோல்டர்ல போட்டுட்டு வாங்க போலாம். ஒரு நிமிஷம், இப்ப பேச நேரம் கிடையாது. ஏய் ஒரு நிமிஷம், அவனே பாக்குறீங்க. ஃபைனல் சான்ஸ் உனக்கு. எப்படி என்னை விட்டுட்டு போயிட. எங்கிறது போயிட்டேன்னு வையன், இதுக்கப்புறம் பக்கம் கூட நான் வரமாட்டான். நீ சொல்ற பாரு டார்ச்சர் அந்த மாதிரி பண்ண மாட்டான். நம்மளுக்கு மேரேஜ் ஆனது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ அப்படியெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். நல்லா யோசிச்சு முடிவிடும். எங்கிறது நீ என்னை கூட்டிகிட்டு போயிட்டேன்னு வையன், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி எப்படி உனக்கு டார்ச்சர் கண்டினியூ ஆச்சோ அதே போல தான் இதுக்கப்புறமா ஆகும். பிகாஸ் நீ இங்கே இருக்க. கண்டிப்பாக என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் விட்டவே மாட்டேன். இங்கே என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு வையன், எனக்கு எவ்வளோ பிளட் போதோ அப்படி சொல்லிட்டு லைட்டாக பென் பண்ணி அவனை பார்க்கும்போது நிறைய ரத்தம் போயிருக்க, சீக்கிரமாக செத்து போயிடுவேன். அதனால என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. ஸோ நீ இதை டிசைட் பண்ணணும். ஒழுங்கா என்னை இங்கே விட்டுட்டு போயிடு. அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க. அவன் ஹிப்பில் கை கொடுத்து, என்னால் உங்களை தூக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இங்கிருந்து போகலாம். ஏய் நான் பேசுது உன் காதில் விழலையா? இது உனக்கு ஃபைனல் சான்ஸ் டி. நீங்கள் அவனை பார்த்து இங்கேருந்து சீக்கிரமாக போகலாம். எனக்கு பயமாக இருக்கு. நீ எனக்கு இதுக்கு ஓகே சொல்கிறே என்ன? இப்போ வர போகிறீங்களா இல்லை உங்களை விட்டுட்டு போட்டுமா? உங்கள் மைண்டுக்குள்ள வி யாருன்னே தெரியல. அவனை சுத்தந்து எல்லாமே கொஞ்சம் மர்மமாகவே இருக்க. எப்போவுமே கார்ட்ஸோடு வரான். அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆகும் போது அப்போது அவ்வளோ கார்ட்ஸா யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதோ. இப்போ வந்தாலுமே கண்ணோடு வரான். அவன் போலீஸா இல்லை தீஃபா எதுவுமே தெரியல உங்களுக்கு. இப்போ இந்த கன் ஷூட்டா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நல்லவனே கிடையாது அப்படின்னு. அவனை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கு. ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு தெரியும் அவன் கேங்ஸ்டர்னு, அதாவது லோக்கல் கேங்ஸ்டர். அவனே வீக்கு பயப்படுறானா? அப்போது கேங்ஸ்டருக்கும் மேலே வேற என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒன்று. நீ அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டே வந்திருப்பான் இல்லையா? ஸோ தோண்டிகிட்டே இருந்திருக்கும். இப்போ இந்த கன் ஷூட்டை பார்த்த உடனே உங்களுக்கு டோட்டலாக பயந்து வீயை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி ஓடி வந்திருப்பீங்க. வி எந்த பக்கம் சொல்லியிருப்பானோ அந்த மாதிரி ஓடி வந்திருப்பீங்க. என்னமோ தெரியல, அந்த செகண்ட் உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆக்குனது ஞாபகம் வருது. அது உங்களுக்கு பிடிக்கல. இப்போ வரைக்குமே வி உங்களுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் அவ உங்களுக்கு புருஷன் இல்லையா? அது உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கும். ஓகே ஓகே, நம்ம டாக்டரில் ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு, அதனால நம்மளுக்கு மனசு கேட்கலன்னு நினைக்கிறேன்.
அப்படியே திங்க் பண்ணும் போதே இந்த மாதிரி ஆளுங்களாம் உயிரோட இருக்கவே தேவையில்ல, சாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஓடும் போதே உங்கள் மைண்டில் வந்திருக்கும். ஃபைனலாக அவனுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகுனா அது அவங்க கிஸ் பண்ணது அப்படியே சொல்லிட்டு எல்லாமே உங்கள் மைண்டில் வரும்போது அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு உங்ககிட்ட வேலை செய்யலை. ஃபுல்லாமே வியை கூட்டிகிட்டு வரணும், பரவாயில்ல நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பீங்க. இப்போ வியை பிடிச்சிட்டு என்னால் உங்கள் கையை ஹோல்ட் பண்ண முடியல, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. நான் என்ன வேணும் ரெடி பண்ணுறேன், என்கிட்ட தான் உங்களுக்கு சண்டை போட தெரியும், கொஞ்சம் வேகமாக நடங்க. அரைஞ்சிருவையா, என்னால் நடக்க முடியலடிங்கிறான். இப்போ நடக்கலன்னு பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுருவேன். அது தாண்டி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தான், ஒழுங்கு மரியாதைக்கு விட்டுட்டு போயிடணும். ஏன் இப்படி கத்துறீங்க? இப்போ வர போறீங்களா இல்லையா? எங்க பார்த்தாலும் உங்க 2 பேருக்கு சண்டை. இப்பயும் நீங்க சண்டை போட்டுட்டு நடந்து கூலா போயிட்டே இருக்கீங்க. உங்களால பேலன்ஸ் பண்ணவே முடியல. அவன் கை அவ்வளோ வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. அவன் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்கீங்க. வீக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஃபைனலாக ஒரு வாட்டி என்னை திரும்பி பாருடின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் திருப்பி கூட பார்க்காம அங்கிறது போயிருப்பீங்க. பட் அவனுக்காக ரிட்டர்ன் வந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அவன் நீங்கள் டாக்டர் இல்லையா, ஆஸ் அ டாக்டராக ஒரு உயிர் கூட உங்களால் போகக்கூடாது, அதனால இவன் வந்திருக்கான் அப்படி திங்க் பண்ணியிருப்பான். பட் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. உங்களை பார்த்துட்டே நடந்து போகிறான், உங்களுக்கு அப்படி மூச்சு வாங்குது. நீங்கள் போயிட்டே இருக்க வீணா அந்த கார்கிட்ட இருந்து மூவ் ஆகுறான் இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த காரை விட்டு கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய பாறை அது இருக்கு, ஆப்போசிட்ல இருந்து ஷூட் பண்ண முடியல, அந்த பாறைக்கு நடுவுல வந்துட்டான். ஸோ அதுல இருந்து வெளில வருவான்னு பார்த்துட்டே இருந்தா வி. அங்கிருந்து நடந்து ஒரு காடு மாதிரி இருக்கு, ஃபாரஸ்ட் மாதிரி, அதுக்குள்ள பூந்துட்டான். எங்க எதுக்கு வந்திருக்கோம்? இந்த பக்கம் தான் என்ன போக சொன்னீங்க. ஆமாண்டி, நீ தனியா இருக்க, அப்போ சம்திங் நீங்க வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எதுவும் பண்ணாம விட்டுருப்பாங்க. பட் என்ன அவனுங்களுக்கு நல்லா தெரியும் எனக்காக தான் வந்திருக்கானுங்க. நான் மட்டும் இருந்தானா எப்படி வேணாலும் நான் சமாளிச்சிருவேன். நீ இருக்கிறதா எனக்கு ஒரு பயமா இருக்கு, வா அப்படிங்கிற மாதிரி நடந்து போறான். உங்களால நடக்க முடியுமா? அவனை பாக்குறீங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு கை எடுத்து ஸ்டொமக்ல வச்சுட்டு நடந்து போறான். உங்களை தான் கேட்குறேன், உங்களால நடக்க முடியுமா? ஆமாண்டி, இதெல்லாம் எனக்கு ஒரு ஐடியா இல்லை, வா போலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு நேரம் உங்களை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன், உங்களால முடியலன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போறீங்க. கைய பிடிச்சி அப்படி லாக் பண்ணி, போகும்போது பாத்துக்கலாண்டி, வாடி. வேணுண்டே தனதெல்லாம் பண்ணீங்க, எனக்கு மூச்சு வாங்குது, என்னால பிரீத் பண்ண முடியல, என்னால நடக்க முடியல, ஆனாலும் நான் உங்களை தூக்கிட்டு வந்திருக்கேன் என்னால முடியாம. அப்படி நீங்க பேசிட்டே இருக்க அவனுக்கு அடிபட்டிருக்கு. பட் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டான். என்ன பண்றீங்க? என்னன்னு தெரியலடி. நீ என்னை விட்டு போயிட்ட உடனே ஏதோ எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு சார். இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கான், எதுவுமே ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி அப்படி ஃபீல் ஆச்சா? நீ ரிட்டர்ன் வந்துட்டியா என்னமோ தெரியல, எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சா மாத்திரம் இருக்கு. நீங்கள் அவனே பார்த்துட்டே இருக்கீங்க, என்னம்மா ஃப்ளட் பண்ணுறான். இந்த செகண்ட் கொஞ்சம் வீக்கிட்ட ஸ்லிப் ஆயிட்டா, அது இல்லை இறக்கி விடுங்க. இல்லை வா, பொண்டாட்டியா போயிட்டா தூக்கிட்டு போகிறான், வா. அவ்வளோ சலிச்சுக்கலன்னு தூக்கிட்டு போக வேண்டாம். ஏன்டி இப்படி பிரேக் ஆகுது? அது என்ன இறக்கி விட போறீங்களா இல்லையா அப்படின்னு உங்கள் காலை ஷேக் பண்ணி ஆட்டும் போது அவனுக்கு அந்த இடத்துல கன் ஷூட் போட்டிருக்கோம் இல்லையா, இடிச்சுக்கிருச்சு. என்னடி பண்ற? அச்சோ சாரி. நீங்க ஷர்ட்ல கை வச்ச, ஒரு நிமிஷம் இருங்க, நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அவன் சைலண்டாக உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஷர்ட் பட்டனை ஒன்றா ரிமூவ் பண்ண அவனுடைய ஆப்ஸ்லாம் தெரியுது, ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது உங்களுக்கு. ஒரு 2 பட்டன் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த பட்டன் ரிமூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? அது அது இல்லை அப்படி சொல்லிட்டு திரும்பி நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணி அந்த புல்லட் போட்டிருக்கோம்ல அந்த இடம் மட்டும் என்கிட்ட காட்டுங்க, நான் பார்க்குறேன். ஆமாம்
இதுக்கு முன்னாடி என்ன ஷர்ட்லெஸ்ஸாக பார்த்ததே இல்லையா என்ன? ம், ஃபர்ஸ்ட் டைம் என்ன நீ இப்படி தானடி பார்த்தா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக்டராக இருந்திருப்பீங்க. ஸோ அப்போது அவனை காப்பாற்றணும், அது மட்டும் தான் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். பட் இது வேற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அவன் உங்களுக்கு பேஷண்ட்டாக தெரியல. பேஷண்ட்டாக தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது வீக்கு நல்லாவே ஃபீல் ஆயிடுச்சா? ஏய், என்னடி பண்ணுற? நான் சொன்னது முதல்ல செய்யுங்க, அப்புறம் நான் பார்க்குறேன். ஓ, அப்போ மேடம் பார்க்க மாட்டீங்க. சரி, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஷர்ட் பட்டன் நல்லா ரிமூவ் பண்ணி ம் வா. நான் சொன்ன மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தானே காட்டுறீங்க? ம், ஆமாம். திரும்ப நீங்கள் திரும்புறீங்க, ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ ஃபுட்டும் போய் தெரியுது. லைட்டாக அந்த ஷர்ட் ஒரு பக்கம் மட்டும் ஷோல்டர்கிட்ட இருந்து கீழே இறங்கியிருக்கு, ஒரு பக்கம் அப்படியே இருக்கு. அவன் கையில் மாட்டிட்டு காற்று வர அடிக்குது, ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் திரும்ப போகிறீங்க, உங்கள் ஹிப்போ பிடிச்சிட்டான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா? ட்ரீட்மெண்ட்டா? பண்ணணும். ஆமாம், உங்ககிட்ட வர பேஷண்ட் எல்லாம் நீ இப்படி தான் பண்ணுவியா என்ன? எப்படி? இல்லை, அவங்கள பார்க்க மாட்டான், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க அதெல்லாம் சொல்வியா என்ன? இல்லையே. அப்புறம் ஏன்டி என்கிட்ட மட்டும் சொல்கிற? அது ஷையா இருக்கா? கையெடுங்க, உங்களுக்கு வலிக்குதா இல்லையா? அப்போ கூட நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லடி. நீ என் பொண்டாட்டி தான், என்ன இப்படி இல்லை, எந்த ஆங்கிளில் வேணாலும் நீ பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம், எங்கே வேணாலும் பார்க்கலாம். ஒன்று பண்ணட்டுமா? இந்த பேண்ட்டை வேணாலும். ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ பண்ணி தொலையாதீங்க அப்படி சொல்லிட்டு ரெண்டு கையும் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. செம்ம சிரிப்பாக வருது. உங்களை அவன் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் எப்படி பண்ணுறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு தான் நீங்கள் அவன்கிட்ட நார்மலாக பேசுகிறீங்க, அவன் உங்களே பார்த்துட்டு இருக்கான், நீங்களும் அவன் மூஞ்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா என்ன? அதான் இருங்க பார்க்குறேன். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் உங்கள் கையை விடுறான். நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணி அவனுக்கு குண்டடி பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அங்கே பார்க்குறீங்க. ஓகே, பிளட் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக நின்று இருக்க, அந்தளவுக்கு எதுவும் டேஞ்சர்லாம் கிடையாது, எதுவும் உரசிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கை வைக்கிறீங்க. ரத்தம் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகி ஒரு மாதிரி இருக்க. அவனை நிமிர்ந்து பார்த்த கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், என் பேக்கில் ஏதாவது சில பல திங்ஸ் இருக்கும், அதை வச்சு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, அவன் உங்கள் பேக்கெட் எழுத டீப்பாக கிஸ் பண்ணுறான். சைலண்ட்டாக இருக்கீங்க. இப்போதான் உங்கள் லிப்ஸை விடுறான். இதை விட பெரிய பெயின் கில்லர் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். போதும், நீ ட்ரீட்மெண்ட் பண்ண, இவ்வளோதான். ஒரு மாதிரி ஆயிடுச்சா? ஒன்ஸ் அகேன் உங்கள் பேக்கை கழட்டுறீங்க, அதில் கொடுத்த கண்டெல்லாம் இருக்கு, சில பல எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு, எடுத்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது அப்படியே நிறைய பேர் உங்கள் 2 பேரையும் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆயிட்டான். பிகாஸ் நீங்கள் கூட இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா அவன் பயப்படவே மாட்டான். ஃபஸ்ட்டு ஜியா எழுதுருங்க, வா. ஒரு நிமிஷம் இருங்க, இது மட்டும். எழுதுறடி அப்படியே சொல்லிட்டு உங்களை கை பிடிச்சி இழுத்து அவன் பின்னாடி வச்சுக்கிட்டான். இப்போதான் பார்க்குறீங்க, அள்ளு கிளம்பிடுச்சு உங்களுக்கு. அத்தனை பேர் கன்னோடு நின்றுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஜேகே இன்னும் அவன் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கான். அவன் கார்ல உட்காந்துட்டு நீங்க பின்னாடி படாத பாடுபட்டு இருக்கீங்க.